வெள்ளைக்குட்டை வில்லேஜ் ஃபுட் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிப்பி காளான் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது நான் ஊருக்கு போயிருந்தேன் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு. அங்கே மகளிர் சுய உதவி குழுக்காரங்க உற்பத்தி பண்ணுறாங்க. கிலோ 200 ரூபா. சரி, நானும் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெள்ளையாக இருந்தது. சரி, உடனே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சும்மா இதை விரித்து மட்டும் பார்த்தா போதும், ஏதாவது பூச்சி இருக்குதான்னு. எதுவும் இல்லை, இருந்தாலும் செக் பண்ணிடலாம். இதில் வடை செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அதை இன்னொரு நாளைக்கு வீடியோ போடுறேன். இப்போ நல்லா அலசிட்டு ஒட்ட தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துடணும். புது காளான்றதுனால சுத்தமாக இருக்குது, இருந்தாலும் அலசி எடுத்துட்டேன். இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இதுக்கு நான் ஒரு 1½ ஸ்பூன் பூண்டு, ஒரு 1½ ஸ்பூன் இஞ்சி எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இதுக்கு கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாது. இப்போ நம்ம உப்பு போட்டோன்னா இந்த காளானில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும். இதுக்காக நம்ம தனியாக தண்ணி தெளிக்கவோ ஊற்றவோ கூடாது. இப்போ 1 ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், மைதா மாவு ஒரு கைப்பிடி அளவுக்கு, அரிசி மாவு ஒரு கைப்பிடி அளவுக்கு எல்லாம் போட்டு நல்லா பெசரி எடுத்துடலாம். அப்படியே கலக்கணுன்னா அதில் இருக்கிற தண்ணியே சரியாக போகும். பாருங்கள், நான் நல்லா பெசரி எடுத்துட்டேன். இது அப்படியே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா நம்ம பஜ்ஜி மாவு மாதிரி அதிலிருந்தே தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெயில் காளானை சேர்த்துட்றேன். நல்லா பொரிஞ்சதும் எடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் எடுக்கும் வேகிறதுக்கு, கொஞ்சம் பொறுமையாக வேக வைக்கணும். அவ்வளோதான், நம்ம காளான் ஃப்ரை பொரிஞ்சு வந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணான்னு சொன்னால் பஜ்ஜி மாவை பார்த்து கலக்கிட்டு அப்படியும் போட்டு எடுக்கலாம். அது சாப்பிட்டா வரும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியே விடல, அதில் இருந்த தண்ணியை எப்படி வந்துடுச்சு பாருங்கள். கொஞ்சம் நேரம் வச்சனாலே காளான் வந்து நீர்த்து வரும் தண்ணி. இப்போ இருக்கிற எல்லா காளானையும் எடுத்து எண்ணெயில் சேர்த்துடலாம்.
பாருங்கள், நம்ம சிப்பி காளான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.